சரி, ஓகே. அப்ப இனி வரப்போற நாட்கள்ல எல்லா யூடியூப் சேனல்லையும் தங்கப்பாண்டிய பார்க்கலாம் கூமாப்பட்டியில இருந்து இல்ல? கூமாப்பேட்டியே நாங்க தான் கூமாப்பேட்டி. அப்படித்தான் வர வேண்டியதான் யூடியூப்ல. 4-5 நாளா தான் கூமாப்பட்டி பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு வருஷமா நீங்க இதே மாதிரி கூமாப்பட்டி தான் ஒரு போட்டு வருஷமா போட்டேங்க வீடியோ, தொடர்ந்து போட்டேன். கடைசி தாங்க ட்ரெண்ட் ஆனதே. எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க இது வரைக்கும் கூமாப்பட்டி பத்தி? கூமாப்பேட்டி பத்தி 510 வீடியோ போட்டிருக்கேங்க. சரி, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போடுறாங்க, நாங்க கூமாப்பட்டியை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு. ஊருக்குள்ள கூட்டம் அதிகமாயிடுச்சாங்க. ஏங்க கூமாப்பேட்டியில கூட்டத்தை பார்த்தா வங்க கடல் மாதிரி அலை மோதிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டு மக்கள் கவர்மெண்ட் வந்து கூமாப்பேட்டி டூரிஸ்ட் பிளேஸை மாற்றி அவங்க சுற்றுலா பயணிகளுக்கு இருப்பிட வசதி, குடிநீர் வசதி, தண்ணீர் வசதி கொடுத்துட்டாங்கன்னா அதை விட மேலான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. என்னங்க அவ்வளவு கூட்டம் வருதுங்கிறீங்களா இப்ப கூமாப்பட்டியில? ஏங்க ஐயோ, இந்திய பெருங்கடலே தோத்துருங்க, கூமாப்பட்டி செவுத்துரும், அப்படி இருக்குங்க. ஐயா, நீங்க ரீல்ஸ்ல பேசுற மாதிரியா உண்மையாலுமே பேசுறீங்களா இல்ல நிஜமா சும்மா சொல்றீங்களா? பேச்சே நாங்க வெள்ளாந்தி தாங்க. எங்க கிராமத்து பாஷை அப்படித்தான் இருக்கும். இந்த 3 நாட்கள்ல கூமாப்பட்டியில எவ்வளவு கூட்டம் குவிஞ்சிருது? நிஜமாலுமே ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்களா இல்லன்னா சும்மா ரீல் போட்டு வேற எங்கேயாவது ஓடிடுறாங்களா? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. கூமாப்பட்டியில நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்ப என்னடானா பொதுப்பணித்துறையும் வனத்துறையும் அதை மூடிட்டாங்க. கூமாப்பட்டியில இருக்கிற பிளவக்கல் டேம், பெரியார் அணை, கோவிலார் அணை, அத்திக்கோல் ஃபால்ஸ், பேச்சுக்கேணியை மூடிட்டாங்க. ஓவர் பாப்புலேஷன் ஆகி போச்சு. வந்தோடனே மக்கள் கேமான்னு குமிஞ்சிட்டாங்க. அதாவது ரொம்ப பேர் வந்தோடனே அவன் பொதுப்பணித்துறை அவங்களால முடியல. 6 சைடு ஏற்கனவே இருந்து மூடினது கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. கவர்மெண்ட் அரசாங்கமே 10 கோடி கொடுத்து நிதி ஒதுக்கி அதை மேம்படுத்த சொன்னாங்க. அவங்க மேம்படுத்தல. ஆனா நான் வந்து உலகத்துக்கு கூமாப்பட்டியை வெளியே காட்டணும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு மக்கள் படையெடுத்து வராங்க. சரி, இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபோன் வருதா? வெளிநாட்டுல இருக்கிறவங்களா ரீல் போடுறாங்களே எங்க கூமாப்பட்டி பத்தி? யாரெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் அப்ரோச் பண்ணாங்க? இது வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட பேர் நான் பேச பார்த்து ரீல்ஸ் போடுறாங்க. எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்போ கூமாப்பட்டியை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? எங்க கூமாப்பட்டியோட அடையாளமே விவசாயம் தான். அதுக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலமா இருக்கு. அதனால எங்க கூமாப்பட்டிய ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் மாத்தணும் ஆசைங்க. சுற்றுலா வந்து இப்ப இந்த 2-3 நாள் நிறைய பேர் வந்திருக்காங்களா? இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நிறைய பேர் போடுறாங்க. உண்மையாலுமே வந்திருக்காங்களா? அப்படிலாம் உங்களை பாக்குறாங்களா? வந்து எங்க உலகமே வந்துகிட்டு இருக்கு, பாக்குறாங்க. ஒரு தனி மனிதன் ஒரு ஊரவே டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டான், ஒன்னாலதான் முடிச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா எனக்கு என்னை பத்தி நான் பேச விருப்பம் இல்ல. என் ஊர் கூமாப்பட்டி நல்ல முறைக்கு வரணும், என்னை பத்தி தேவையில்லை. சரி, ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போ தனி மனிதனா எப்படிப்பா கூமாப்பட்டி உலகம் பூரா கொண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதாவது என் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷமா பிளவக்கல் டேம் முடங்கி கிடந்துச்சு, உன்னையாவது அந்த பிளவக்கல் டேம் சுற்றுலாத்தலமா மறுபடியும் மாறணும், அது ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து இனிமே தங்கப்பாண்டி வீடியோ போறதை யாருனாலையும் தடுக்க முடியாது இல்ல? தடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. சரி, ஓகே. அப்ப இனி வரப்போற நாட்கள்ல எல்லா யூடியூப் சேனல்லையும் தங்கப்பாண்டிய பார்க்கலாம் கூமாப்பட்டியில இருந்து இல்ல? கூமாப்பேட்டியே நாங்க தான் கூமாப்பேட்டி. அப்படித்தான் வர வேண்டியதான் யூடியூப்ல.